ரீசெண்டா ஒரு 4 நாளா யூடியூப இல்ல இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே நசன் எல்லாம் ஒரு தங்கமான ஒரு பையனை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி? அந்த தங்கமான பையன் எவ்வளவு பெரிய டேலண்ட் அப்படிங்கறத அந்த வீடியோல நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ ஒன்னொன்னு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello my dear great warriors, welcome to our channel TRFA. ஊர் உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்தைய பண்ணிவிட்டான். எதை எடுத்தாலும் அவன் ஏமாத்திட்டான், ஸ்கேம் பண்ணிட்டான். ஏன் இந்த அளவுக்கு அவனுக்கு தாக்குறீங்க? அவன் ஒரு அருமையான பையன், ஒரு தங்கமான பையன். அது யாருமே நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒழிய நீங்க எல்லாம் ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல. அதாவது ஏமாத்துறதுங்க வேற, ஏமாறுறதுங்க வேற. நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் படிச்ச மூதி தானே, உங்களுக்கு எல்லாம் அறிவுங்கிறது இருக்கா? ஒரு வீடியோ ஒருத்தன் போட்டுட்டான், அதுல கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டான், ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க போடுற வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டு அதோட விட்டுணும். அதை விட்டுட்டு அவங்க சொல்றதெல்லாம் உண்மை, அவங்க பண்றதெல்லாம் நியாயம், அவங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எது சொன்னாலும் ஆமான் சாமி போட்டுட்டு போய் பணத்தை கட்டுறது யாரோட தப்பு? அது உங்களோட தப்பு. அதை விட்டுட்டு இன்னைக்கு அந்த தங்கமான பையன் ஒரு காரை வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அவன்கிட்ட போய் பொறாமப்பட்டுட்டு போய் ஏறினா எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம். என்னடா அந்த பையனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீ பேசுறியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க, உண்மைதான். அதாவது ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துக்காரன் ஏமாத்திட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம தலைவர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எல்லாம் கையால தெரிஞ்ச உங்களையே அவன் ஏமாத்துறான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட கில்லாடியா இருப்பான். அதுவும் இன்னும் சொல்லப்போனா இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, அதிகபட்சமா ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு புடவை அப்படின்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல நைட்டி அப்படின்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா ஊறுகாய் போடுறாங்கோ, இல்லைன்னா எண்ணெய் காய்ச்சுறாங்கோ, இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணி தன்னோட பிசினஸையும் இதில் கொண்டு வந்து நம்மளை மூவ் பண்ணி எங்களாட்டம் உண்டா, நாங்கள் இப்படி பண்றோம் அப்படி பண்றோம், இதை வாங்கிக்கங்க, எங்க கையாலே நெசவு பண்றோம், எங்க கையாலே கிண்டுறோம், எங்க கையாலே காய்ச்சுறோம், நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அருமை பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. ஆக மொத்தம் இவங்க செய்யறது ஒரு ஏமாத்து வேலை தான். ஆனா இவன் ஒருபடி மேல. இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் நம்ம வியூவர்ஸை தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க, ஆனா இவன் இன்ஃப்ளூயன்சரே ஏமாத்திட்டான் அப்படிங்கிறதான் பெரிய ஒரு ஹைடெக்கான ஒரு விஷயம். அப்ப இவன் எவ்வளவு பெரிய நாலேஜ் உள்ள பெர்சனா இருந்திருப்பான். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாற மாட்டாங்க, அடுத்தவங்கள ஏமாத்துவாங்க. ஒரு பிராண்டோட டைப் வச்சுக்கிட்டு இந்த பிராண்டில் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும்பாங்க. அதை நம்பி நம்மளும் அந்த பிராண்டுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா ஐயோ இவங்க சொன்னாப்பெல்லாம் இல்லையே, நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறத லேட்டாக நமக்கு பிக்கப்ல புரியும். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ்டே இவன் கைவரிசையை காட்டிட்டான். அதுதான் ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயம். அப்பேற்பட்ட ஒரு டேலண்டான தங்கமான பையன் நம்ம திட்ட நியாயமா சொல்லுங்க பார்ப்போம். அந்த தங்கமான பையன் ஸ்கேம் பண்ணிட்டான், அவனை பிடிச்சி சிறைச்சாலையில போடுங்க, அங்க போடுங்க, இங்க போடுங்க அப்படிங்கிறீங்களே, ஏமாந்த உங்கெல்லாம் எங்க போடுறது? முதல்ல யோசிக்கணும். பேராசை, அதுவும் அதி பேராசை அப்படின்னே சொல்லலாம். 1000 ரூபா போட்டா 10,000 ரூபாய் கிடைக்கிட்டு இருக்கான், 2000 ரூபாய் போட்டா 20,000 கிடைக்கிட்டு இருக்கான், இப்படியே ஒவ்வொரு அமௌண்ட் சொல்லி 1 லட்சம் போட்டா 1 கோடி வரைக்கும் கிடைக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்பி நீங்க விழுகிறீங்க அப்படின்னா உங்களெல்லாம் நான் என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொன்னான். ஆக மொத்தம் அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். ஏன் உங்களுக்கு இந்த பேராசை? நியாயமா சம்பாரிச்சு நியாயமா வாழ்றதை விட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு போட்டு பெரிய லாபத்தை அடையணும்னு ஆசைப்பட்டீங்க. அவன் உங்களுக்கு முக்காடு போகணும்னு அவன் நினைச்சிட்டான். உங்களுக்கு ஏமாத்துறவன் அவன் தொழிலை பார்த்துட்டு இருக்கான். அவன் 1 கோடி தரேன் அப்படின்னு அவன் பொய் வார்த்தை சொல்றத நமக்கும் தெரியும், அது பொய் வார்த்தைன்னு. இருந்தாலும் நம்ம பேராசைப்பட்டுட்டு போய் விழுகிறோம். இவன் ஏமாத்த மாட்டாயா? சின்ன பிள்ளை பாவம், 15 வயசு தான் ஆகுது, கண்டிப்பா ஏமாத்த மாட்டான். அவன் அது இல்லாம இன்ஃப்ளூயன்சரா இருக்கான், எத்தனை ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கான், அவன் எப்படி ஏமாத்துவான் அப்படின்னு ஒரு மூடத்தனமான நம்பிக்கை நமக்குள்ள வளர்த்துக்கிறோம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா வெள்ளைக்காரன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் விதைச்சிட்டு போனால, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவனா பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நீங்க எல்லாரும் பணத்தை போய் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டீங்க. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஆகா இது நல்ல ஒரு வருமானம் ஈட்டுற ஒரு விஷயமா இருக்கு, இதை வச்சே நம்ம பொழப்ப ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அடுத்தடுத்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுவும் அவன் கைவரிசை காட்டி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இடமாவும் இருக்கு, சின்ன இடமாவும் இருக்கு, ஆனா ஈஸியா நீட்டா கிளீனா முடிச்சிருக்கான். எப்படின்னா பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த அமௌண்ட்டை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், ஸோ அது காலி ஆயிடுச்சு, ஒன்னு என்னால பண்ண முடியாது, விட்டுருங்க ஃபேமஸே அப்படிங்கிறான். ஆவுனா ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இப்ப அவன் உண்மையிலே ஃபேமஸ்ல தான் இருக்கான். அவன் ஃபேமஸை நம்பி போனவங்க தான் வந்து இப்ப நடுத்தரில் நிக்கிறாப்புல இருக்கு. இதுக்கு அண்ணன் டிவிக்கு தலைவர் விஜய் அண்ணன், அவரை வந்து ரொம்ப பழக்கம், அவர் என்கிட்ட போன் பண்ணி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு வீடியோ கிளிப் போட்டாம பாருங்க. அது கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கு பல பேர் பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க.
ஐயோ அண்ணன் ஒன்ட்டே பேசிட்டாரன்னு ஆகும்னா அந்த துண்டை ஒன்று போட்டுக்கிறான், டிவிக்கு துண்டை போட்டுக்கிட்டு வேற அதுவும் ஒரு நம்பிக்கை பிம்பத்தை நம்மகிட்ட உருவாக்குறான். நான் டிவிக்கே சார்ந்தவன், விஜய் அண்ணன் பேசுறாரு, நான் இப்போ எவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஆள், அப்ப நீங்க என்ன நம்பி காசை கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப ஒரு பிம்பத்தை உருவாக்குறான். நம்மளே கொஞ்சமாச்சும் யோசிக்கணும், டிவிக்கு தலைவர் விஜய் அண்ணன் இந்த பையன்ட்ட தான் பேசுவாரா அப்படின்னு பேசினாப்புல அதை நம்மளும் நம்பிக்கிட்டு அவனுக்கு ஆகா ஓகன்னு ஆசை வார்த்தையை கூட்டிட்டு அவன் எது கேட்டாலும் நம்ம செய்யறதுக்கு தயாராக வரோம் பாருங்க. அது ஆக மொத்தம் நம்ம செஞ்ச மிகப்பெரிய தவறு தான். ஒருத்தன் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க கொடுக்குற கமாண்ட் அவனுக்கு என்கரேஜா மாறிடுது. அப்படிதான் இன்னைக்கு சமீப காலமா பல பைத்தியக்காரனுக்கு வந்து இன்ஃபுளுசராகவே மாறி இருக்காங்க. ஏன் என்ன சொல்ல போனா பிக் பாஸ் வீட்டுள்ளாரே நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டுமே தான். ஒரு டேலண்டான மக்களை வந்து உருவாக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றவன், இந்த மாதிரி ஏமாளித்தனம் பண்றவன், இவனுங்களே நம்ம வந்து புஷ் பண்ணி மேல ஏத்தி விட்டுறோம். இந்த குட்டி குஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏமாத்த இவனுக்கு அடுத்தடுத்த ஐடியா கிடைச்சிருக்கு. இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் மீட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் இவன் சின்ன பையன் அப்படிங்கிறனால ஏக்காக்கா உங்க நம்பரை கொடுங்க, அண்ணன் உங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு. சரி இவனும் ஃபேமஸான ஆள் தானே சொல்லிட்டு இவங்க நம்பரை ஷேர் பண்ணிடுறாங்க. இவன் அந்த நம்பரை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் என்ன பண்றான், அடுத்த நாளே கால் பண்ணி அக்காக்கா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லக்கா, எங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்கக்கா, ஏதாச்சும் நிதி உதவி இருந்தா பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகி ட்ராமா போட்டுறான். சில இன்ஃபுளுசர் இவன் பண்றது போலித்தனம் சொல்லி உஷாரா ஒதுக்கிறாங்க. சில இன்ஃபுளுசர் குழந்தையும் தெய்வம் ஒண்ணு, பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சென்ட் பண்ணிடுறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திரும்பி நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்க்கா அப்படிங்கிறப்பல ஏமாத்து வேலையும் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட் போயிட்டு கேமராமேனை அடிபட்டு போயிட்டாராம், இரவு முழுக்க ஜிஹெச்ல இருந்திருக்காராம். ஆனா இவர் வீடியோ எப்படி போடுறாரு, நல்ல மேக்கப் எல்லாம் பூசிட்டு விபூதி எல்லாம் பூசிட்டு நல்ல பக்கா போட்டு கண்ணீரை மட்டும் விடுறாப்புல விட்டுட்டு ஃபேமஸ் கேமராமேன் அடிபட்டாரு, ரத்த வெள்ளத்துல இருந்தாரு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல, இப்ப எனக்கு கேமராமேன் கூட ஆள் இல்லையே, எனக்கு என்ன பண்றது அப்படின்லாம் போறான். அதுக்கு கமாண்டை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கு பல பேர் வந்து அனுதாபத்தை தெரிவிச்சிருக்காங்க. நான் கேட்டதா சொல்லுங்கிறாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர மோட்டிவேஷன் என்கரேஜ் அப்படி இப்படின்னு கொடுத்து அந்த பையனை இன்னைக்கு வேற லெவலில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு இன்னைக்கு இறங்கடா அப்படின்னா அந்த பையனோட மனசு என்ன ஆகும் கொஞ்சமாச்சும் நினைச்சு பார்த்தோமா? இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கவர்மெண்டா இருக்கட்டும் இல்ல பல தொண்டு நிறுவனமா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறாங்க. ஐயா ஏமாத்துக்காரன் எந்த ரூபத்தில் வேணாலும் எப்படி வேணா ஏமாத்துறான். ஸோ இன்னைக்கு ஈஸியா ஏமாறதுக்கான எல்லா வழியும் இருக்கு. அதனால யாரும் ஏமாந்துடாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு என்னென்னமோ விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லியுமே இல்ல நாங்க இப்படிதான் ஏமாறுவோம் அப்படின்னா அது யாரோட தப்பு சொல்லுங்க பாப்போம். இன்னும் சொல்ல போனா இப்ப முடிஞ்சல தீபாவளி, அதுக்கு பல வெடிக்கடைக்காரன் வந்து என்ன பண்ணிருக்கான், பல இன்ஃபுளுசர் யூஸ் பண்ணி காசெல்லாம் கொடுத்து எங்க கடையை ப்ரொமோட் பண்ணுங்க, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுங்க சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களே எல்லாம் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நம்பி நிறைய பேர் அப்பா நமக்கு பிடிச்ச ஒரு இன்ஃபுளுசரை இவ்வளவு தூரம் அந்த கடையை பத்தி பெருமையா சொல்லியிருக்கும் போது நிச்சயம் அவங்க ஏமாத்துக்காரங்களா இருக்க மாட்டாங்க. என்ன அமௌண்ட் கேட்டாலும் கொடுத்துருவோம், அந்த வெடி சூப்பரா இருக்கும், நச்சுன்னு இருக்கும், நல்லா வெடிக்குன்னு சொல்லிட்டு பல பேர் காசை விட்டு ஏமாந்தது பல நியூஸ்ல வந்துச்சு. இதெல்லாம் பார்த்து கூட இந்த குட்டி குஞ்சானுக்கு நீங்களும் பணம் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கீங்க. இதுல படிச்சவன் எங்க இருக்கான், படிக்காதவன் எங்க இருக்கான். இந்த பெட்டிங் ஆப், அப்பா அந்த பெட்டிங் ஆப்பை பிடிச்சிட்டு ஐயோ உனக்கு 15 வயசு தான் அது, பெட்டிங் ஆப்புக்கு நீ ப்ரொமோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பல பேர் அவன் மேல குற்றச்சாட்டு, அந்த தங்கமான பையன் மேல அவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு. பெட்டிங் ஆப் வந்து ப்ரொமோட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இன்ஃபுளுசர்ல இருந்தே ப்ரொமோட் பண்ணிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களையும் நீங்க குற்றவாளியா தான் ஆக்கியிருக்கணும். ஸோ அதெல்லாம் விடுத்துட்டு இந்த ஒரு சின்ன பையன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஹைலைட் ஆக்கிங்க. அதுவும் 15 வயசு தான் அது, அதுக்கடி பெட்டிங் ஆப் ப்ரொமோட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப அந்த 15 வயசுல அவன் பெட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டது யாரு, நீங்க. ஏன்னா நீங்க பண்ற விஷயத்தினாலதான் அவன்கிட்ட அந்த கம்பெனிக்காரன் அப்ரோச் பண்றான். அப்ப உன் மூலியமா அந்த விஷயத்தை கொண்டு போனோம் அப்படின்னா ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து ப்ரொமோட் பண்ண வச்சு நீ உங்களெல்லாம் வலையில விழுக வைக்கிறானுங்க. ஸோ நீங்க விழுகாம இருந்தீங்க அப்படின்னா அவன் ஏன் ப்ரொமோட் பண்ண போறான், இன்னும் சொல்ல போனா அந்த கம்பெனிக்காரன் ஏன் இவன்ட்டு அப்ரோச் பண்ண போறான். ஸோ நம்ம சரியா இருக்கணும். அடுத்த நம்ம குறை சொல்றதை காட்டினோம் நம்ம முதுக நம்ம பார்த்து திருத்திக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஏமாத்துக்காரன் இங்க உருவாக மாட்டான். ஒரு 15 வயசு ஒரு பையன் மனசுல இந்த அளவுக்கு ஏமாத்து வேலையை செய்யலாம்னு சொல்லி விதைக்கிறது யாரு, அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இவன் வந்து கருவியா தான் செயல்பட்டு இருக்கான். இவனுக்கு பின்னாடி ஒரு டீமே இருக்கு. இந்த சொல்ல போனா அவங்க ஃபேமிலியா இருக்கலாம், அவங்க அண்ணன்களா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி கூட இருக்கலாம். ஸோ எல்லாருமே இவன் வந்து உருவாக்கி நம்ம ஆட்டம் காட்டி இவன் மூலியமா நம்ம வந்து காசை புடுங்கி இருக்காங்க. அப்ப இந்த பையனை குறை சொல்றதை காட்டிலும் இவனுக்கு பின்னாடி யார் யார் இருந்தெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களதான் மிகப்பெரிய குற்றவாளியா நம்ம கன்சிடர் பண்ணணும். அவனும் வந்து ஒரு வாழ வேண்டிய பையன். ஸோ இன்னைக்கு அவன் லைஃப் வந்து நம்ம நாசப்படுத்திடக்கூடாது. ஸோ அவனுக்கு பின்னாடி சில பேர் ஆட்டு வித்ததுனால இவன் ஆடி இருக்கான்.
ஃபேமஸ், உன்கிட்ட ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு, அதனாலதான் இத்தனை பேரை நீ வலையில விழுக வச்சிருக்க. ஆக மொத்தம் அந்த டேலண்ட்டை நல்ல விதத்துல பயன்படுத்த இந்த இன்ஃபுளுசர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு எதிரையும் போய் விழுகாதீங்க. எதா இருந்தாலும் தீர விசாரிங்க. அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது மெய்யுமாங்க. அது எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமோ விசாரிச்சு அந்த விஷயத்துல செயல்படுங்க. ஏன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு வர்ற ஜெனரேஷன் பாதிக்குது. ஸோ இன்ஃபுளுசர் தான் உலகம் அப்படின்னு நம்பாம அவங்க செய்யற எல்லா விஷயத்தையும் பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்க அவங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அப்படின்னு இந்த வீடியோ வாயில நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே மை டியர் கிரேட் வாரியர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்டை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் TRFA. பாய் பாய்.